அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி 2024-25 குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம். இப்போ மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு போகிறார். 1-5-2024 மாலை 5:30 மணிக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்றார். 11-5-2025 வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார். இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரலும், அதாவது சித்திரை மாதத்தில் 18ஆம் தேதி குரோதி வருஷத்தில், அதாவது 1-5-2024 11-5-2025 வரையிலும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது குரு, சனி, ராகு, கேது, இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை பற்றி சொல்லுவோம். இவர்கள்லாம் வருடத்திற்கு ஒரு முறை, குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு 40 நாள் ஆகும். ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு 12 நாள் ஆகும் அவருக்கு. சனி பகவான் 2.5 வருஷமாகும். ராகு கேது 1.5 வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்போது. இதனால தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு. குரு பகவானை பொறுத்தவரையிலும் குரு பகவான் தனகாரகன், புத்திரகாரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு. அதாவது அவர் தான் அத்தாரிட்டி அந்த 2 விஷயத்துக்குமே. குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவார். குரு பார்க்க கோடி நன்மை, குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார், அவர் பார்க்கிற வீட்டில் மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். இந்த குரு பெயர்ச்சி 1-5-2024 11-5-2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குரு பகவான் பொதுவாகவே அவர் இயற்கை சுபகிரகம். அவர் எங்கே இருந்தாலும் அவர் இருக்கும் இடத்தையும் வளப்படுத்துவார், பார்க்கும் இடத்தை அதை விட பன்மடங்கு வளப்படுத்தக்கூடிய விஷயங்கள் உண்டு அவர்கிட்ட. அதனால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மறைந்த இடத்திலிருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய குருவானவர் 3-6 இந்த 2 இடத்திற்கும் சொந்தமானவர். அதாவது 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இந்த மறைவு ஸ்தான அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதன் மூலியமாக திடீர் ராஜயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் வீட்டை விட்டு வெளியில் சென்று இருக்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உங்களுடைய அதாவது இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பூர்வீகம், அதாவது உங்களுடைய சொந்த நாட்டுக்கு, சொந்த ஊருக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய மூதாதையர்கள் வசித்த இடத்திற்கு போகக்கூடிய பாக்கியமும் குரு பகவான் கேத்துவை பார்க்கறதுனால உங்களுடைய குல வழிபாட்டின் பிரகாரம் குலதெய்வத்தை போய் வழிபடுவதும், அங்கே இருக்கக்கூடிய எல்லை கோயில்களுக்கு போயிட்டு வர்றதும், உங்களுடைய மடங்கள், அதை தவிர ஆதீனங்கள் போய் சேவிச்சுட்டு வர்றதும், உங்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடியவர் சித்தர்கள் வழிபாடு, இதெல்லாம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமையிறது. இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பொருள் வரவு, பண வரவிற்கு தடை இருக்காது. அதை தவிர உங்களுடைய பேச்சு மிகவும் பரிமளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமையிறது. இதை தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரகனே தனஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தையும் குரு பகவான் பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால, படிப்புக்கு உண்டான இடத்தை பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும்.
மறதி அற்ற நிலை வரும். படித்து எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தி கொண்டு வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான், 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறதும், குரு பகவான் வந்து சனியினுடைய வீட்டை 4ஆம் வீட்டை அவருடைய இன்னொரு வீட்டை பார்க்குறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. இந்த குரு பயிற்சியில் பார்த்தேனால் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். என துலா ராசி வந்து ராசி சுத்தமாக இருக்கிறதுனால வேறு எந்த கிரகமும் இல்லாததுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய சொந்த கிராமம், அதாவது மூதாதையர்கள் இருந்த கிராமங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். படித்து வேலைக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பார்த்தோம்னா 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீரென்று ஷார்ட் ட்ரிப்பு, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் போட்டித் தேர்வின் மூலியமாக வீட்டை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய காலேஜில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. இந்த குரு பயிற்சியில் பார்த்தோம்னா துளாராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. கடன் வாங்கி உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொண்டு வரக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தாயின் மூலியமாக சொத்துக்கள் வர வேண்டி இருந்ததுன்னா தாயின் மூலியமாக சொத்துக்கள் வந்து சேரும். முயற்சி ஸ்தானாதிபதியே 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் மறைந்த இடத்தில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையிறது. ஏன்னா 8ஆம் இடத்தும் சுமப்படுறது, 12ஆம் இடமும் சுமப்படுறதுனால வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்க, பஞ்சு மில்லு, அதை தவிர வந்து பஞ்சு ஆடைகள் நூற்பவர்கள், வெள்ளை நிற ஆடைகள் நூற்பவர்கள், அதை தவிர என்ன சொல்கிறது, பால் பதனிடும் பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த 375 நாட்கள் அமைய போகிறது. ஏன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் பெருத்த செல்வத்தை கொடுத்து திடீர் பணயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய தசாபுக்தி சரியில்லாமல் இருந்தது. ஆனால் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் போயிட்டு ஆழ்வார் திருநகரி போய் அங்கே இருக்கிற பெருமாளை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டாகும். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த குரு பயிற்சியில் பார்த்தீர்களே ஆனால் 1/5/2024 11/5/2025 வரலும் உண்டான 375 நாட்களில் பார்த்தேன்னா குரு பயிற்சியின் காரணமாக சப்தமத்தில் குரு பகவான் வர்றது பெரிய ஏற்றம். ஏன்னா 7ஆம் இடத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே 4ஆம் இடத்துல வந்து சனி பகவானும் 6ஆம் இடத்துல மறைந்த குரு பகவானும் இருந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நிலையில் சற்று பிரச்சனைகள், தொய்வுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால உங்களுடைய அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமணமாகாத இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார், உங்களுடைய ராசியையும் பார்க்குறார், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்கறது, இதன் மூலியமாக தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வரும், பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சிக்கு காலகட்டங்களில் நடக்கும். எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயம் இருக்கக்கூடிய காலகட்டம். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு, அதாவது திருமணமாகி டைவர்ஸ் ஆகி அந்த மாதிரி தனித்து விடப்பட்டவர்களுக்கு 2வது திருமணம் பார்த்து கொண்டிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு 2வது திருமண பாக்கியம் நிச்சயமாக ஏற்படும். இதுவரையிலும் வந்து 11ஆம் இடத்தில் கேது பகவான் மட்டும் சஞ்சாரம் இருந்து குரு பகவானால் இப்பொழுது பார்க்கப்படுறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2, 5ஆம் அதிபதி சப்தமத்தில் போய் இருக்கிறதுனாலையும் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனாலையும் 5, 7, 11 இதெல்லாம் வந்து ஒத்து வர்றதுனால
காதல் திருமணம் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. காதலிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக பெற்றோர்களின் சம்மதத்தோடு நல்லபடியாக நடக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்தை ஏற்ற போகிறார். இதை தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய விரிவாக்கம் செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 3ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 3ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வளர்ச்சியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உங்களுடைய இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எழுத்து பணிகளில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் மருத்துவம் சார்ந்த தொழில்கள், அதாவது இரத்த வங்கி, அதை தவிர இந்த டெஸ்டிங் பண்ணுறவா, தவிர க்ளவுஸ் அந்த மாதிரியான இது விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது மருத்துவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தாலேனால் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு திடீர் ஜாக்பாட் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த விருச்சிக ராசிக்காரர்களில் அதுவும் யூனிஃபார்ம் சர்வீசஸ், IAS IPS இதெல்லாம் எழுதுகிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா ராசி அதிபதி ராசிக்கு சப்தமத்தில் குரு பகவான் இருந்து அவர் 11ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அவரே 2ஆம் அதிபதி தனகாரகனே சப்தமத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையிறது. இந்த குரு பயிற்சியில் பார்த்தோம்னா பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருந்து நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஹெல்ப்பெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. அதுவும் சமையல் கலை வல்லுநர்கள் வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கும். ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு அலைச்சல்களை உண்டு பண்ணி அதன் மூலியமாக சிறு சர்ச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் அதை கடந்து வெளியில் வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பொன்னான, ஒரு ஏற்றமான, ஒரு பெரிய வரவேற்பான குரு பெயர்ச்சியாக இருக்கும். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இப்போ இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது கோச்சார பிரகாரம் பார்த்தடையானால் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார். ராசியாதன் 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்றார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல இருக்காரு சார் அப்படின்னா அதனால் குரு பலமிழந்து போயிடுறாரு, மறைஞ்சு இருக்காரு அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் இடம், 12ஆம் இடம், அதை தவிர உங்களுடைய ராசியின் 2ஆம் இடம் 3 இடங்களையும் குரு பகவான் பார்க்குறார். பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார். 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த தொழில் செய்யக்கூடிய ஸ்தானம். புதிய வேலை, புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழிலின் மூலியமாக அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடும். வெளிநாட்டின் மூலியமாக வரக்கூடிய அதாவது ஃபண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் சுபத்துவம் அடைகிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சொந்த ஊர் கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. க்ஷேத்ராடனம் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தை குரு பகவானை பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம், பேச்சு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் பணம் நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு இனிமை, நல்ல ஒரு இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமையிறது. 1/5/2024 11/5/2025 வரலும் உண்டான நாட்களில்
குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதனால் இவ்வளவு நாளாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா, ஏன்னா இப்போ தான் வந்து உங்களுக்கு 7 சனி இதெல்லாம் முடிஞ்சிருக்கு, போன டிசம்பர்லேருந்து தான் முடிஞ்சிருக்கு. இதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள், கோர்ட்டு வழக்கு வம்பு இதெல்லாம் இருந்துகிட்ருக்கும். அது எல்லாம் வந்து ஒரு சுமூகமான பேச்சில் இந்த காலகட்டத்தில் முடியக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய பித்திருக்களுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸ், அதாவது பிறந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அது தவிர வந்து தங்கம் விற்பனை செய்பவர்கள், தங்கம் ட்ரேடிங் செய்பவர்கள், தங்க ஆசாரிகள், அதாவது தங்க ஆசாரிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது தவிர வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, அது தவிர வந்து இந்த எஜுகேஷன் ஆப்ஸ் விற்கிறவங்க, அதை அப்ளிகேஷன்ஸ் விற்று அதன் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் காலமாக இந்த காலம் அமைய போகிறது. இந்த குரு பயிற்சியில் பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உங்களுடைய பேச்சில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுடைய பேச்சுக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு வாக்கு கொடுத்தீர்கள்னாலும் அந்த வாக்கை வந்து மீட் அவுட் பண்ணுற அளவில் நிச்சயமாக இருப்பீர்கள். அதனால் கவலைப்பட தேவையில்லை. பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஏன்னா வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவானும் ராகு பகவானும் இந்த குரு பயிற்சியின் பொழுது வந்து ராகு பகவான் கடைசியில் 4ஆம் மாதத்தில், அதாவது 22/4/2025 என்னமோ மாறுறார். 4ஆம் மாதம் ஏப்ரல் மாதம் மாறுறார். அது வரலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்படி ராகு பகவான் மாறும் பொழுது கூட உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு மாறுறது பெரிய விசேஷம், நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 3ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்ற சனியோடு இருக்கிறார். குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கப்படுறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய கடன் அமையும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடும். தாயின் உடல்நலில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தவிர பார்த்தாலேயானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அவருடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடிய பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதனால் புதிய தொழில் அமையும். தொழிலில் பெரிய மேம்பாடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றமான ஒரு என்ன சொல்கிறது, ஏற்றமான ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். பார்வை பலன்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி தென்குழித்திட்டை அப்படின்ற இடத்துக்கு போய் குரு பகவான் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வருஷம் நிச்சயமாக வரும். இந்த குரு பயிற்சியில் மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 7.5 சனி நடக்கிறது, பாத சனி நடக்கிறது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போ குரு பயிற்சியை பற்றி பார்க்கும்பொழுது 1/5/2024 11/5/2025 வரலும் உண்டான நாட்கள் 375 நாட்களில் பார்த்தோம்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். பொதுவாகவே அதாவது ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு திரிகோணாதிபதி, அதாவது திரிகோணத்தில் வந்து சுபர்களும் கேந்திரத்தில் அசுபர்களும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியின் 9ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசியும் பார்க்குறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம். இந்த குரு பயிற்சியில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இவ்வளோ நாள் உங்களுக்கு ஜென்மசனி இருந்து உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும். அது எல்லாம் நிச்சயமாக வெளியில் வரக்கூடிய, நிச்சயமாக அதை விட்டு நீங்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால, குரு பகவான் பார்க்கறதுனால நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள், எடுத்த பணியை சிரத்தையாக செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. அதாவது நீண்ட கால திட்டங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிப்பதற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது பிஜி அந்த மாதிரியான மாஸ்டர்ஸ் அந்த மாதிரியான வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல
குரு பகவானே இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவரை 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். புத்திர காரகனே புத்திர ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்கள் தந்தையினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திடீர் பணவரவு, திடீர் லக்கு எல்லாமே ஃபேவர் பண்ணும். உங்களுடைய மூதாதையர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை அதாவது 11ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரொம்ப நாளாக 2ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள், அதாவது தனியாக எதிர்பாலினத்தவர் பிரிந்தோ இல்லை அதாவது டைவர்ஸ் ஆகியோ இல்லைன்னா ஒருவர் மட்டும் தனித்து இருந்தோ இந்த மாதிரியான காலகட்டங்கள் இருந்ததே. ஆனால் இப்பொழுது நீங்கள் குரு பெயர்ச்சிக்கு பிறகு இந்த மகர ராசிக்காரர்கள் 2வது திருமணத்திற்கு பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். தனஸ்தானத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாத்தையும் உயர்த்தி எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புகழ் செல்வாக்குக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டம். பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமையிறது. இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் பண்ணுறவா, எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவங்க, சோலார் பேனல்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், இரும்பு ஹோல்டிங், அதை தவிர இரும்பு வெட்டக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணவங்க, லேத்து இந்த மாதிரியான வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். 2 வீலர், இரும்பு சைக்கிள், 2 வீலர் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைய போகிறது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக பார்த்தாலேனால் நீங்கள் நீண்டகால தொலைநோக்கு பார்வையோடு போடக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இவ்வளோ நாளாக சுணக்கம் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ அந்த சுணக்கம் இல்லாமல் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமையிறது. இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று ஆரோக்கியம் அதிகமாகவே இருக்கும். தந்தையின் உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தாலேயானால் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. சொந்த ஊர், சொந்த நாடு, சொந்த கிராமம், முன்னோர்கள் வசித்திருந்த கிராமத்திற்கு சென்று பார்த்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சித்தர்கள், அதை தவிர குலதெய்வம் வழிபாடு, அதை தவிர உங்கள் சொந்த ஊர் கோவிலில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன், இந்த மாதிரி எல்லை தெய்வங்களை வழிபடக்கூடிய பாக்கியம் இந்த வருஷம் உங்களுக்கு வரப்போகிறது. பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் போய் ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி வரப்போகிறது. பொன்னான குரு பெயர்ச்சியாக இருக்க போகிறது. கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று போய் மூலத்திரிகோண வீட்டில் ஆண் சனியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வருஷம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஜென்மசனி நடந்துருக்கு. ஏற்கனவே டிசம்பர்லேருந்து ஜென்மசனி. உடல் நலத்தில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் வரார். 1/5/2024 11/5/2025 வரலும் உண்டான 375 நாட்கள் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் குரு பகவான் வரார். நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். ஏன்னா 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர 12ஆம் இடத்தை பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. 8, 12 இடங்கள் சுபத்துவம் அடைகிறதன் மூலியமாக வேலையின் மூலியமாக திடீரென்று வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனாலையும் அங்கு கேது பகவான் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக மறைமுகமான வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு நாளாக வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்க ஆளுக்கு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போது ஏன்னா கேது பகவான் இருந்ததுனால இப்போ குரு பகவான் பார்க்கறதுனால திடீரென்று அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட்டில், அதாவது இன்ஜினியரிங் கேண்டிடேட்டு, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் கேண்டிடேட்டு, அதை தவிர இந்த 2G 3G
4Gன்னு ஸ்பெக்ட்ரம் இருக்குது இல்லையா, கம்யூனிகேஷன் ஸ்பெக்ட்ரம் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த வருஷம் பார்த்தீங்களா, அதாவது குரு பெயர்ச்சியின் போது உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடம் வலுத்து போகிறதுனால வெளிநாடு உள்நாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கனிம வளங்கள் இது எக்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கு நல்ல ஏற்றம். பாறைகள், அதாவது கற்கள், பாறைகள் இதெல்லாம் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இரும்பு தாது எக்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கு, ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். தாயின் வழியாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய தொழில் அமையும். தொழில் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 10ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. மொத்தமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். 10-12 சம்மந்தப்பட்டதுனால புதிய தொழிலுக்காக வந்து வெளிநாட்டிலிருந்து முதலீடுகள் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதை தவிர திடீர் பணவரவு, ஷேர் மார்க்கெட்டு, அதை தவிர இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து, அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பீங்க, அது இப்போ வந்து உங்களுக்கு வந்து மெச்சூர் ஆகி கையில் வந்திருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சியில் வருது. அதாவது இன்சூரன்ஸ் போட்டால் அது வர்றது இயற்கை தானே அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சில பேர் அந்த இன்சூரன்ஸ் போட்டதையே மறந்து அதுக்கு உண்டானது வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து அதை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு உண்டான பேமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இது வந்து பொதுவாகவே பார்த்தோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பெரிய லாபத்தின் மூலியமாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடத்துல போய் குரு இருக்கிறதுனால வயல் வெளிகள் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். மரக்கன்றுகள், வயல்வெளிகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தென்னை மரத்தோப்பு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்கள் தாயின் மூலியமாக உங்களுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. இந்த கும்பராசிக்காரர்கள் ஹெச்ஆராக இருக்கிறவங்க, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கிறவங்க, ஹியூமன் ரிசோர்ஸஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன், அதை தவிர வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், இவாளுக்கெல்லாம் பெரிய யோகம் காத்துட்ருக்கு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பயிற்சி பெரிய ஏற்றத்தோடு இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால நிச்சயமாக சிறு சிறு பிரச்சனைகள் உடல்நலத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் குரு பகவானுக்கு உண்டானதையும் சனி பகவானுக்கு உண்டானதையும் கண்டிப்பாக பிரீத்தி பண்ணுறது நல்லது. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வாரம் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்ற மாறுதல்கள் நிச்சயமாக வரும். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இப்போது பேரர் 1/5/2024 11/5/2025 வரலும் உண்டான நாட்களில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போகிறார். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போயிடுறார். இதன் மூலியமாக 3ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். என்ன சார் இது, குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியின் சப்தமத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார். இது ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்க போகிறது. 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் உங்களுக்கு திருமண பாக்கியம் வந்தாச்சு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் வரும். உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உயர்கல்வி படிக்கிறதுக்குன்னு வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு இப்போ அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரர்கள் இந்த பிஆர் அந்த மாதிரியான, அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, க்ரீன் கார்டு ஹோல்டர்ஷிப் பார்த்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார்.
11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். ஏன்னா அதாவது தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிநாதனே 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தந்தையின் மூலியமாக செல்வங்கள் வரக்கூடிய வாக்கியம் உண்டு. தந்தைக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராசிநாதனே போய் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த முயற்சியாக இருந்தாலும் இவ்வளோ நாளாக கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் 7.5 சனி போயின்னு இருக்கு. 7.5 சனி போச்சுன்னா அபரிமிதமான செலவுகள் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் தனிச்சு இருக்கார். அதனால் துர்கிரகங்கள் மறைந்து இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இருந்தாலும் 7.5 சனி ஆரம்பிக்கும்பொழுது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை மாறக்கூடும், புதிய வேலை செல்லக்கூடும், டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகளில் எல்லா விதத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இவ்வளோ நாள் 7ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய தொல்லையை கொடுத்து இருந்திருப்பார். அவரை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதாவது பார்ட்னர் ரொம்பவும் நுணுக்கி பார்த்து பிரச்சனைகள் என்ன இருக்குன்றதை பார்த்து கொண்டே இருப்பார். இப்போ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் வரும். நீங்கள் அதை ஓவர்டேக் பண்ணி நல்ல ஒரு ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு. அதாவது இப்போ முதல் திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குரு பலம் வந்துடுத்து அப்படின்னே சொல்லலாம். அதை தவிர பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால 2வது சம்சாரம், அதாவது முதல் சம்சாரம் தவறிய நிலையிலையோ, அதாவது முதல் எதிர்பாலினத்தவர் தவறிய நிலையிலையோ, அதை தவிர முதல் 2வது கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக 2வது கல்யாணம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. நினைத்த காரியங்கள், ஏன்னா ராசிநாதனே 11ஆம் இடத்தை பார்க்குறார், நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த ஒரு விஷயத்தை தொட்டிங்கன்னாலும் அதில் வெற்றி மட்டுமே நிச்சயமாக இருக்கும். பொதுவாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் இந்த ஜோதிடம் சொல்பவர்கள், அதை தவிர குருத்துவம் தொழிலான ப்ரொஃபஸர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, அதை தவிர டீச்சர்ஸ், இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் கணிதம் சம்பந்தப்பட்ட வேதங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மத சார்பு மிக்க சொற்பொழிவாளர்கள், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவா, மீன் வளங்கள், அதை தவிர கடல் உயிரினங்கள் வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது. இருந்தாலும் சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து 7.5 சனி நடத்துறதுனால அபரிமிதமான தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். அந்த செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளவு நாள் பணம் வந்துட்டு இருந்தது, அதில் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் வேலை மாற்றம் வரும், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். பொதுவாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி ஓரளவுக்கு சுமாராகவே இருக்கும்.